டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில இருந்து தக்காளி நாத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி. தக்காளி நாத்துகள் எப்படி தரமா இருந்ததுங்களா? அங்க பண்ணையத்துல அவங்க தரமா பண்ணி வச்சுக்கிறாங்க. சரிங்க, அந்த நாத்து என்ன நம்ம நட பண்ணணும். கொடுத்த உடனே வந்து நெடுவோம். நெட்டு தண்ணி பாய்ச்சி நெட்டுருவோம். ஒரு சரிங்க, வாரம் விட்டு திரும்ப சளி தண்ணி கட்டணும். ஒரு சரிங்க. 15 நாள் பார்த்தா திரும்ப அது கொத்து போடுற அளவுக்கு வந்துரும். அப்புறம் தரமான உரம் குடுத்து மருந்து அடிச்சு அது இப்ப பயிர் பராமரிப்பு பண்ணிட்டு பராமரிப்பு இருக்கீங்க. பண்ணணும். சரிங்க. இப்ப டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணை உங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுங்க? எங்க பக்கத்துல போட்டுக்கிறாங்க. பக்கத்துல விவசாயம் பண்ணுவோம். அது தெரிஞ்சுச்சு. சரிங்க. நாற்றுகள் எல்லாமே தரமா குடுக்குறாங்க. தரமா குடுக்குறாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் ஆலோசனைகள்லாம் குடுத்தாங்களா? தக்காளி நாத்து எப்படி பராமரிப்பு பண்ணணும் இல்ல அப்படின்னு ஆனா சொல்லி. எங்களுக்கு வந்து 30 வருஷமா இந்த விவசாயம் செய்றேன். சரி, இந்த சரிங்க. இந்த இது இல்ல. பிகாம் நாட்டு தக்காளி. ஆ. அப்பலாம் கொடி கட்டுறது இல்ல. சரிங்க, அப்புறம் நான் செய்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த தக்காளி பண்ணது ஜாஸ்தியா விரும்பி செய்றது. அதாவது சரி. தக்காளி கொடி என்ன ஆயிரும்னு நம்மளுக்கு தெரியும். சரி, சரிங்க. தக்காளி நாத்து வந்து என்ன ரகங்க? இது வந்து சாகு இருக்குது. வேற எல்லா ரகமும் இருக்குது. நம்மளுக்கு இது சரிங்க, சாகுனா நல்லா தரமா வரும் பழம். வந்து சரிங்க. கல்லு மாரி வரும். சீவம்பழம் வேற எத்தனையோ ரகம் நெறைய இருக்குது. ஆமாங்க. அந்த ரகம் நம்மளுக்கு செட் ஆகுறதில்ல. இந்த ரகம்னா வந்து தரமா காய் ஒரு 3 இந்த மாசம் மண்ணுக்கு ஏத்த மாரி மண்ணுக்கு இது. ஏத்த மாரி வரும். சரிங்க. அதனால சாகு தான் அங்க சொன்னேன். இந்த மாரி வந்து வேற ரகம்லாம் போடாதீங்க. ம். சாகு போடுங்க நல்லா ஓடும். சொன்னா சாகு வாங்க போட்டாங்க கொண்டாந்து என்கிட்ட நல்லா தரமா. சரிங்க. எவ்வளவு பரப்புக்கு போட்டிருக்கீங்க? பரப்பு வந்து 8000 நாத்து போட்டுருக்குது இப்ப. அப்ப நடவு செய்யறதுக்கு முன்னாடி மண் எப்படி உழவு ஓட்டுனீங்க? அத மண்ணு வந்து பத்திலாம். டிராக்டர்ல ஏற்கனவே ஒரு 2 சாலு ஓட்டணும். சரிங்க. 2 சால் ஓட்டி அப்புறம் திரும்ப பில்லு வந்துச்சுன்னா திரும்ப ஒரு சால் ஓட்டி ரொட்டேட்டர் அடிக்கணும். ரொட்டேட்டர் அடிச்சு அப்புறம் நம்ம ஏறு மாடுல தான் பார் உடைக்கணும். சரிங்க. உடைச்சு கிளீனா பில்லு இல்லாம வச்சுக்கணும் தோட்டத்தை. வச்சிருந்தா செடி வந்து தரமா வருது. மருந்து அடிக்கணும் நம்மளே தான். எல்லாம் நம்ம தான் வேலை செய்யறோம். ஆளு செய்யறதில்ல. குடி காட்டுறது மட்டும் ஆளு வச்சு செய்வோம். இப்ப நாத்து எப்படிங்க? எல்லாம் இடைவெளியில் நடவு செஞ்சிருக்கிறீங்க. ஒரு அடிக்கு ஒரு நாத்து நட்டா தான் அது தரமா வருது. ஒரு அடிக்கு 2 அடிக்கு நட்டா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஈல்டு தராது. ம். ஒரு அடிக்கு 1 அடிக்கு வச்சா அந்த செடியும் தரமா வரும். நம்மளுக்கு ஈல்டு நல்லா வரும். அந்த அளவுக்கு நல்லா பராமரிப்பு பராமரிப்பு பண்ணா பண்ணா சரியா நல்லா போகும். வருது. இப்ப எத்தனை நாளைக்கு செடியா இருக்குங்க இது? இது வந்து 2 மாசம் ஆச்சு. 2 இன்னும் மாசம். ஒரு 20 நாள் பழம் வந்துரும். எத்தனை நாளைக்கு நாத்தா வாங்கிட்டு வந்தீங்க? அங்க வந்து 22 நாள். சரிங்கய்யா. ஒரு நாள் 2 நாள் மிச்சம் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்ல. 25 நாளுக்குள்ள நடவு போய் வச்சிரணும். நடவு அங்க செஞ்சுட்டீங்க. அங்கே பூ வச்சிருச்சுன்னா அது வேஸ்ட் நடுறது. இந்த செடி வளர்ச்சி வராது. 22 நாள் வந்து வச்சு ஒரு 10 நாள் பார்த்தா செடி நல்லா பத்தி நல்லா நல்லா வந்து தளதளன்னு ஆமா, வந்துருச்சுங்க. தளதளன்னு வந்துருச்சு. சரிங்க. வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? இந்த செடியில பூச்சி தாக்கம், இல்ல அந்த நோய் புழு பச்சை புழு விழுகுது. அந்த பச்சை புழுவுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும் நம்ம.